ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மினன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபைனல் குரூப் 3க்கான கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ். கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லும்போது டிசம்பர் 2023 அண்ட் ஜூன் 2024 இந்த ரெண்டு கொஸ்டின் பேப்பர்ஸ்லையும் எந்தெந்த சாப்டர்ஸை எவ்வளோ மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம் குரூப் 3ல் இருக்கக்கூடிய 4 பேப்பர்ஸ்க்கும். ஸோ ஆக்சுவலாக 2022 சிலபஸ் வந்து இது வரைக்கும் 3 எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருக்கு. ஜூன் 2023லேயே வந்து 22 சிலபஸ்க்கான எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் அந்த டைமில் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எக்ஸாம் பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த எக்ஸாம் பேப்பரை நம்ம வந்து இங்கே கன்சிடர் பண்ண வேண்டாம். டிசம்பர் 23 அண்ட் ஜூன் 24 இந்த ரெண்டு எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பர்ஸை மட்டும் நம்ம இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம்ஸில் எந்தெந்த சாப்டர்ஸுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்து அவங்க கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல பேப்பர் நம்பர் 13க்கு வருவோம், கார்ப்பரேட் அண்ட் எக்கனாமிக் லாஸ். ஸோ கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக பார்த்துருவோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எழுத போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் போது இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து செக்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. இது வந்து எம்சிக்யூ 15 எம்சிக்யூ, ஒவ்வொரு எம்சிக்யூக்கும் 2 மார்க்கு. ஸோ மொத்தமாக 30 மார்க்குக்கு எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் நம்ம கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். கம்பல்சரி இதை எல்லாரும் அட்டன் பண்ணணும். சாய்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு டவுட் வரலாம். ப்ரோ இப்போ 2 மார்க் அப்படின்னு சொல்கிறீங்களா, அப்போ வந்து ஜஸ்டிஃபிகேஷன் எழுதணுமா, வெறும் ஆன்சர் மட்டும் எழுதுனா போதாதா அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும். அதுக்கு வந்து நீங்கள் கொஸ்டின் பேப்பர் தான் ரீட் பண்ணி பார்க்கணும். கொஸ்டின் பேப்பரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸாம்ஸில் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஒருவேளை ஜஸ்டிஃபிகேஷன் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் இங்கே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது கூடவே சேர்த்து ஜஸ்டிஃபிகேஷனும் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லைனும் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, எம்சிக்யூவில் ஜஸ்டிஃபிகேஷன் இருந்தால் தான் அதுக்கு மார்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எங்கேயுமே அவங்க மென்ஷன் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் எழுத தேவையில்லை. வெறும் ஆப்ஷன் ஏ அப்படின்னு போட்டு 5 அப்படின்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு போதும். அதுக்கு வந்து 2 மார்க் கரெக்டாக இருந்ததுன்னா அலாட் பண்ணிடுவாங்க. ஸோ ஜஸ்டிஃபிகேஷன் எழுதணுமா எழுத வேண்டாமான்னு சொல்லி டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பார்த்தா தான் தெரியும். சில எக்ஸாம்ஸில் அவங்க பர்டிகுலராக கொடுப்பாங்க, சில இதில் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ பர்டிகுலராக ஜஸ்டிஃபிகேஷன் அவங்க வேணும்னு கேட்டால் மட்டும் நீங்கள் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வெறும் ஆன்சரை மட்டும் நீங்கள் எழுதிட்டு வந்தீங்கன்னா போதும். ஸோ இப்படி 15 கொஸ்டின்ஸுக்கு 2 மார்க் அப்படிங்கிற கணக்கில் மொத்தமாக 30 மார்க்ஸ் வந்து எம்சிக்யூவில் கவர் ஆகிடும். அடுத்தது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாய்ஸ் இருக்கும் செக்ஷன் பியில். ஸோ மொத்தமாக 7 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினும் 14 மார்க்ஸுக்கு இருக்கும். டோட்டலாக 98 மார்க்ஸுக்கு இருக்கும் இந்த பார்ட். அவங்க கொடுத்துருக்கிறது 7 கொஸ்டின், ஆனால் நம்ம எழுத போகிறது எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 5 கொஸ்டின்ஸ் மட்டும்தான். அப்போ 5 கொஸ்டினுக்கு 14 மார்க் அப்படிங்கிற கணக்கில் டோட்டலாக 70 மார்க்ஸுக்கு நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி வரும் செக்ஷன் பியில். அப்போ 2 கொஸ்டின் வந்து உங்களுக்கு சாய்ஸில் விட முடியும். இந்த செக்ஷன் பிலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓல்டு பேட்டர்னில், அதாவது பழைய எக்ஸாம் பேட்டர்னில் மொதல் கொஸ்டின் கம்பல்சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ வர எக்ஸாம்ஸில் அந்த மாதிரி அவங்க கேட்குறது இல்லை. ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஒருவேளை கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் பார்த்துக்கோங்க. பட் அப்படி கேட்குறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ இங்கே வந்து அவங்க கேட்டிருக்கிறது 7ல் 5 எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களோட சாய்ஸ் நீங்கள் வந்து 7ல் ஏதாவது ஒரு 5 கொஸ்டின் செலக்ட் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா போதும். டோட்டலாக இதுக்கு 70 மார்க். எம்சிக்யூக்கு 30, அதே மாதிரி செக்ஷன் பிக்கு வந்து 70. இப்போ டோட்டலாக 100 மார்க்ஸுக்கு நம்மளோட கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஸோ குரூப் 3ல் இந்த 4 சப்ஜெக்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். 30 மார்க்ஸ் எம்சிக்யூ, அதே மாதிரி 70 மார்க்ஸுக்கு இந்த கொஸ்டின்ஸ் செக்ஷன் பி கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ வந்து செக்ஷன் பியில் என்னென்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். எம்சிக்யூவில் எல்லா இடத்துலேருந்து அவங்க கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து தான் கேட்பாங்க, கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. கம்பெனி ஆக்ட்லேருந்து அதிகமாக கேட்பாங்க. ஏன்னா அதோட போர்ஷன் அதிகம் அப்படிங்கிறதுனால நேச்சுரலாகவே அதுலேருந்து அதிகமாக தான் கேட்பாங்க. ஸோ மற்றதுலேருந்து மீதி இருக்குதுன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், 50-50 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். பட் அவங்க எந்த மாதிரி வேணாலும் கேட்கலாம் எம்சிக்யூ பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் எம்சிக்யூவில் ஒரு பர்டிகுலர் சாப்டர்லேருந்து தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. எங்கேருந்து வேணாலும் அவங்க கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம செக்ஷன் பியை வந்து நம்ம பார்ப்போம். செக்ஷன் பிக்கு வரும்போது இந்த பேப்பர் 13 இருக்கு இல்லையா, அந்த லா பேப்பர், இதில் 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது முதல்ல வந்து டேரெக்டாக கொஸ்டின் கேட்குறது, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேஸ் ஸ்டடி மாதிரி கேட்குறது. டேரக்ட் கொஸ்டின்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். நீங்கள் படித்த ப்ரொவிஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதோட பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் கோட் பண்ணி ஆன்சரில் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான மார்க்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சிம்பிளாக இந்த மாதிரி தான் இன்டர்லையும் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி டேரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், டேரக்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே தெரியுது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மோஸ்ட்லி இது வரைக்கும் மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேஸ் ஸ்டடியாக தான் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. பட் ஒரு சில எக்ஸாம்ஸில் மட்டும் இந்த மாதிரி டேரக்ட் கொஸ்டின்ஸ் அதிகமாகவும் கேட்பாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து கேஸ் ஸ்டடி பேஸ்டாக தான் ஓரியன்டாக தான் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஒரு சிலது வந்து இந்த மாதிரி டேரக்ட் கொஸ்டின்ஸும் இருக்கும். பட் அவங்க எந்த மாதிரி கொஸ்டின்ஸை கேட்டாலும் நம்ம ப்ரொவிஷனை கோட் பண்ணி கேஸ் ஸ்டடியாக இருக்குது அப்படிங்கும்போது கன்க்ளூஷனில் அந்த கேஸ் ஸ்டடிக்கான ஆன்சரை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள்.
2ல் ஏபி அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. 7 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் டோட்டலாக 14 மார்க்ஸ் ஒரு கொஸ்டினுக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி 7 7 அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ரெண்டுமே கம்பெனிஸ் ஆக்ட்லேருந்து எடுத்துருக்கிற கொஸ்டின். முதல்ல பாருங்கள், அக்செப்டன்ஸ் ஆஃப் டெபாசிட் ஃப்ரம் பப்ளிக். அதே மாதிரி ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸுக்கு ஆடிட் கமிட்டியோட ஆம்னிபஸ் அப்ரூவலுக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ். ஸோ கம்பெனிஸ் ஆக்ட்லேருந்து கொஸ்டின் நம்பர் 2ல் ஃபுல்லாக வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு 14 மார்க்ஸுக்கு கவர் ஆகியிருக்கு. ஸோ அடுத்தது பாருங்கள், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட பவர்ஸுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் 7 மார்க்கு. அதே மாதிரி சிஎஸ்ஆர், இப்போ சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸுக்கு மினிமம் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ ஒரு கம்பெனி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி லிமிட்ஸ் இருக்குங்களா, 2% ஆஃப் த ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட் அந்த மாதிரி. அதை பற்றி அந்த ப்ரொவிஷன்ஸை நீங்கள் நரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ இப்போவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 ஃபுல் கொஸ்டின்ஸ், கொஸ்டின் நம்பர் 2 அண்ட் கொஸ்டின் நம்பர் 3 ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதுவும் கம்பெனிஸ் ஆக்ட்லேருந்து மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இது ஒரு 14 மார்க்ஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 4க்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து 2 கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ முதல்ல வந்து போர்ட் மீட்டிங்க்கான குவோரம் பற்றின ப்ரொவிஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து 7 மார்க்கு. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பப்ளிக் கம்பெனியை ப்ரைவேட் கம்பெனியாக மாற்றுறதுக்கான ப்ரொசீஜர் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் மெம்பர்ஸில் லிமிட்டை தாண்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து ரெடியூஸ் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதாவது லிமிட் அப்படிங்கும்போது ப்ரைவேட் கம்பெனிக்கு 200 அப்படிங்கிற மாதிரி வரும்ல, அதில் யாரெல்லாம் சேர்க்கணும் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்பர் ஆஃப் மெம்பர்ஸை குறைக்கணுமா தேவையில்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கம்பெனிஸ் ஆக்டை பற்றின கேஸ் ஸ்டடீஸு இது ஒரு 14 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ 3 ஃபுல் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கம்பெனிஸ் ஆக்ட்லேருந்து மட்டுமே வந்திருக்கு இப்போ வரைக்கும் மட்டும். ஸோ அடுத்ததும் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட்லேருந்து இருக்குது. ஸோ அடுத்தது வந்து டேரக்டரோட அப்பாயின்மெண்ட் இன்வேலிடா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு கொஸ்டின், டேரக்ட் கொஸ்டின், இதுக்கு ஒரு 7 மார்க்ஸும். அதே மாதிரி மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர் ரைட்ஸு அதுக்கு ஒரு 7 மார்க்ஸும். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கம்பெனிஸ் ஆக்ட் அண்ட் ஐபிசி இதை பேஸ் பண்ண அந்த கேட்டகரிக்குள்ள நம்ம வந்து சொல்ல முடியும். இதுவும் வந்து ஒரு 14 மார்க்ஸ். ஸோ கார்ப்பரேட் அண்ட் எக்கனாமிக் லாஸ் அப்படின்னு சொல்லும்போது கார்ப்பரேட் லாஸ் இருக்கு இல்லையா, நமக்கு ஐபிசி, கம்பெனிஸ் ஆக்ட், அதே மாதிரி கார்ப்பரேட் கவர்னன்ஸ். ஸோ இந்த மாதிரி சாப்டர்ஸ்லேருந்து மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பர்டிகுலர் எக்ஸாமில், அதாவது டிசம்பர் 2023 எக்ஸாமில் 4 கொஸ்டின் ஃபுல்லாக கேட்டிருக்காங்க. அதாவது 14 மார்க்ஸுக்கு 4 கொஸ்டின் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த சாப்டர்ஸ்லேருந்து மட்டுமே கேட்டிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 56 மார்க்ஸுக்கு வருது. 4 கொஸ்டின் வரைக்கும் 56 மார்க்ஸ் வருது. அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கார்ப்பரேட் கவர்னன்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் கூட நீங்கள் கார்ப்பரேட் லாஸுக்குள்ளே சேர்த்துக்க முடியும். +7 போட்டிங்க அப்படின்னு சொன்னால் 63 மார்க்ஸுக்கு கிட்டத்தட்ட வந்து இந்த கார்ப்பரேட் லாஸ்லேருந்து மட்டுமே வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அவுட் ஆஃப் 98 மார்க்ஸ். மொத்தமாக 98 மார்க்ஸுக்கு 7 கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 63 மார்க்ஸுக்கு கார்ப்பரேட் லாஸ்லேருந்து மட்டுமே கேட்டிருக்காங்க இந்த டிசம்பர் 2023 எக்ஸாமில். ஸோ அடுத்தது வந்து எக்கனாமிக் லாஸ் அந்த சாப்டருக்குள்ளே நம்ம போகிற மாதிரி இருக்கும். 6B பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சைபர் செக்யூரிட்டி அண்ட் டேட்டா ப்ரைவசி அந்த சாப்டர்லேருந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு 7 மார்க். ஸோ அடுத்தது 7A 7B பாருங்கள், பப்ளிக் இஷ்யூ பற்றி கேட்டிருக்காங்க, செபி ரூல்ஸு. ஸோ இது வந்து ஒரு 7 மார்க். அதே மாதிரி காம்படிஷன் ஆக்டில் பெனல்ட்டியை பற்றி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு 7 மார்க். 8A 8B பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபெமா ரூல்ஸ்லேருந்து ஒன்று கேட்டிருக்காங்க 7. நான் ரெசிடென்ட் பண்ணக்கூடிய பெர்மிட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு 7 மார்க்ஸ் ஃபெமா ரூல்ஸ். அதே மாதிரி ஏஆர்சி சர்ஃபேசி ஆக்ட், ஸோ அதுக்கு வந்து ஒரு 7 மார்க். ஸோ இப்போ டோட்டலாக அந்த 7 கொஸ்டின்ஸுக்கும் நமக்கு 98 மார்க்ஸுக்கு வந்துருக்கு. இப்போ தான் வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த கம்பெனிஸ் ஆக்ட், இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட், கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் கார்ப்பரேட் லாஸ். அதுலேருந்து மட்டுமே நமக்கு கவர் ஆகியிருக்கிற மார்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 63 மார்க்ஸுக்கு கேட்டிருந்துருக்காங்க இந்த பர்டிகுலர் எக்ஸாமில், அவுட் ஆஃப் டோட்டல் 98 மார்க்ஸுக்கு. பட் எல்லா எக்ஸாம்ஸ்லையும் இதே மாதிரி கேட்பாங்களா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ சில எக்ஸாமில் 55 மார்க்ஸுக்கு கேட்கலாம், சில எக்ஸாமில் 65 மார்க்ஸுக்கு கேட்கலாம், சில எக்ஸாமில் 60 மார்க்ஸுக்கு கேட்கலாம். இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஜென்ரலான ஐடியா கிடச்சிருக்கும் இந்த கார்ப்பரேட்டில் மட்டும் எவ்வளோ கவரேஜ் நம்ம எக்ஸாமுக்கு கேட்பாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அடுத்து இருக்கிறது மற்றது சைபர் செக்யூரிட்டிஸில் ஒரு 7 மார்க் கேட்டிருந்தாங்க, சைபர் செக்யூரிட்டி லாஸில். அதே மாதிரி செபி லாஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 7 மார்க்கு, காம்படிஷன் ஆக்டில் ஒரு 7 மார்க்கு, ஃபெமா ஆக்டில் ஒரு 7 மார்க்கு, சர்ஃபேசி ஆக்டில் ஒரு 7 மார்க். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 98 மார்க்ஸுக்கு 7 கொஸ்டின் கேட்டிருந்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம 5 கொஸ்டின் செலக்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ ஆப்வியஸாக கார்ப்பரேட் லாஸுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாமில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்த எக்ஸாமை நம்ம பார்க்கலாம்.
ஸோ இது வந்து ஜூன் 2024 எக்ஸாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 15 MCQ. 15 MCQக்கும் ஒவ்வொன்றுக்கும் 2 மார்க்கு, டோட்டலாக 30 மார்க். ஸோ அதே மாதிரி பார்ட் பிக்கு நம்ம வரும்போது, செக்ஷன் பிக்கு வரும்போது அதே மாதிரி பேட்டர்ன் தான். 7 கொடுத்து 5 செலக்ட் பண்ணி நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 14 மார்க்ஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். இது வந்து கம்பெனிஸ் ஆக்ட் பார்த்தாலே நமக்கு தெரியுது. கிளாஸ் ஆக்ஷன் செக்ஷன் 245 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஸோ இதுக்கு வந்து ஒரு 7 மார்க்கு. அதே மாதிரி IBC இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடில் யார் யார் இன்சால்வன்சி ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு 7 மார்க்கு. ஸோ எல்லாமே கார்ப்பரேட் லாக்குள்ளே தான் வருது. கார்ப்பரேட் லாலேருந்து ஒரு 14 மார்க்ஸ். ரெண்டாவது கொஸ்டின் ஃபுல்லாகவே கார்ப்பரேட் லாலேருந்து வந்துருக்கு. ஸோ அடுத்தது கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. போர்ட் மீட்டிங்கில் குவோரம் எவ்வளோ இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு 3 கேஸ் கொடுத்துருக்காங்க தனித்தனியாக. டோட்டலாக வந்து இந்த கொஸ்டினுக்கு, இந்த சப்டிவிஷனுக்கு 7 மார்க், 3Aக்கு வந்து 7 மார்க்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 7 மார்க் கொஸ்டின். இது வந்து கம்பெனியில் இருந்து கேட்கல, ஃபெமாலேருந்து கேட்டிருக்காங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து கம்பெனி லாக்குள்ளே வராது. ஸோ ஃபெமாலேருந்து ஒரு 7 மார்க்ஸ். ஸோ அடுத்தது CSR. இது வந்து கம்பெனி லா பார்த்தாலே நமக்கு தெரியும். ஒரு கேஸ் ஸ்டடி கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு 7 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், டேரக்டர் அப்பாயின்மெண்ட் வேலிடா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு 7 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஒரு கேஸ் ஸ்டடி. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் பேப்பருக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா டிசம்பர் 2023 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய டேரக்ட் கொஸ்டின்ஸாக கேட்டிருந்தாங்க. ஆனால் இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக கேஸ் ஸ்டடிஸாக கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கேஸ் கொடுத்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இதுக்கான ஆன்சர் கரெக்டாக என்ன வரும்னு சொல்லுங்கள், அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸுமே எக்ஸாமில் கேட்குறாங்க. கொஸ்டின் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு எதுவும் சேஞ்சஸ் வந்து கிடையாது. ஏன்னா பேசிக்காக நமக்கு ப்ரொவிஷன் தானே முக்கியம். ப்ரொவிஷன்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ 4A வந்து ஒரு 7 மார்க்கு, 4B ஒரு 7 மார்க்கு, டோட்டலாக இது ஒரு 14 மார்க்ஸ் கம்பெனி லாக்கு. கொஸ்டின் நம்பர் 3ல ஒரு 7 மார்க்ஸ் சொன்னோம் கம்பெனி லா. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5க்கு வருவோம். ஸோ இது வந்து செபி ரூல்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு 7 மார்க்கு. ஒரு கேஸ் ஸ்டடி இன்சைடர் ட்ரேடிங்கை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து B பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து திரும்ப கம்பெனி லா கேட்டிருக்காங்க. ஸோ அங்கே ஒரே ஒரு கம்பெனி லா கொஸ்டின் மட்டும் கேட்டிருந்தாங்க இல்லையா 7 மார்க்ஸுக்கு. இங்கே வந்து இன்னொரு தனியாக ஒரு கம்பெனி லா கொஸ்டின் கேட்டிருக்காங்க 7 மார்க்ஸுக்கு. ஸோ செபி கொஸ்டினோட சேர்த்து இந்த கம்பெனி லா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் சொல்லியிருக்கிற பவர்ஸை மீறி நடந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான கான்சிக்வன்சஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு 7 மார்க்ஸ். அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் இன் கான்டெக்ட் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி லாஸில் ஒரு 7 மார்க்ஸ். அதே மாதிரி காம்படிஷன் லாலையும் இன்னொரு 7 மார்க்ஸு. அதே மாதிரி PMLA ஆக்ட், மணி லாண்ட்ரிங் ஆக்ட். ஸோ அதில் ஒரு 3 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. இன்சூரன்ஸ் ஒரு 5 மார்க்ஸ், பேங்கிங் ஒரு 5 மார்க்ஸ். அதே மாதிரி MSME ஒரு 4 மார்க்ஸ். ஸோ மற்ற எக்கனாமிக் லாஸ்லேருந்து சின்ன கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க. கம்பெனிஸ் ஆக்ட்லேருந்து பெரிய கொஸ்டினாக கேட்டிருந்த மாதிரி மற்ற ஆக்ட்லேருந்து சின்ன கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி எடுத்தவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஸ்டின் நம்பர் 8ல் கம்பெனி லாவில் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கம்பெனி லிமிடெட் கம்பெனியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக யார் பேரில் அவங்க ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு ஒரு 7 மார்க்ஸு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செபி கைட்லைன்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு 7 மார்க். ஸோ இப்போ என்னென்ன சாப்டர்ஸ்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கம்பெனிஸ் ஆக்ட், இன்சால்வன்சி கோடு, அதே மாதிரி கார்ப்பரேட் கவர்னன்ஸ், இந்த மாதிரி கம்பெனி லா இருக்குல்ல, கார்ப்பரேட் லா, அந்த போர்ஷன்லேருந்து 49 மார்க்ஸுக்கு தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ கேட்டிருந்தாங்க, 63 மார்க்ஸு கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னோம். பட் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜூன் 24ல் 49 மார்க்ஸுக்கு தான் இந்த எக்ஸாமில் கவர் ஆகியிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், சைபர் செக்யூரிட்டி லாஸில் ஒரு 7 மார்க்ஸுக்கு, ஃபெமா கொஸ்டின் ஒரு 7 மார்க்ஸுக்கு நம்ம பார்த்தோம். செபியில் இன்னொரு கொஸ்டின் எக்ஸ்ட்ராவாக கேட்டிருந்தாங்க. எப்பயும் அந்த எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இந்த எக்ஸாமில் வந்து 2 கேட்டிருந்தாங்க. ஸோ டோட்டலாக இங்கே வந்து செபி வந்து 14 மார்க்ஸுக்கு கவர் ஆகுது. ஸோ அடுத்து காம்படிஷன் ஆக்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 4 மார்க்கு, மணி லாண்ட்ரிங் ஆக்டில் 3 மார்க்கு, இன்சூரன்ஸ் பேங்கிங்கில் 5+5 2க்கும் 5 மார்க்ஸு, MSME ஆக்டில் 4 மார்க்ஸ். ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 98 மார்க்ஸு ப்ளஸ் ஒரு 30 MCQ, டோட்டலாக 128 மார்க்ஸுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்குது. ஸோ வெயிட்டேஜ் படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிகமாக அவங்க கேட்குறது வந்து இந்த கம்பெனிஸ் ஆக்ட், இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு, கார்ப்பரேட் கவர்னன்ஸ். ஏன்னா புக்லேயும் இருக்கிற போர்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் அதிகம். ஸோ அதனால் நேச்சுரலாக அதுலேருந்து அதிகமாக அவங்க வந்து கேட்குறாங்க.
ஸோ எப்படியும் வந்து ஒரு 50 மார்க்ஸுக்கு ஆவரேஜாக கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இல்லை 49 கவர் ஆகியிருக்கு, அதுக்கு முன்னாடி எக்ஸாமில் 63 கவர் ஆகியிருக்குது. மீதி இருக்கிறதுலேருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸாக கேட்குறாங்க. ஸோ 4 மார்க் 3 மார்க் அந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸாகவும் டிவைட் பண்ணி அவங்க கேட்குறாங்க. ஸோ இந்த பேப்பரை பற்றின ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பேப்பர் நம்பர் 14க்கு போவோம். எஸ்எஃப்எம் பேப்பர். எஸ்எஃப்எம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதே பேட்டர்ன் தான். 15 MCQ 2 மார்க்கு. ஜஸ்டிஃபிகேஷன் கொஸ்டினில் அவங்க கேட்டிருந்தாங்கன்னா கொடுங்க, கேட்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரஃபாக நீங்கள் கேல்குலேட் பண்ணி நீங்கள் ஆன்சரை மட்டும் எழுதுனா போதும். ஸோ 30 MCQக்கு போக செக்ஷன் பிக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி அதே கான்செப்ட் தான். மொத்தமாக 14 மார்க்ஸ் ஒவ்வொரு கொஸ்டினும் 7 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து 5 செலக்ட் பண்ணி நம்ம எழுதணும். டோட்டலாக 70 மார்க்ஸ். ஸோ முதல்ல 2A பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மிஷின் ரீப்ளேஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின். கேபிட்டல் பட்ஜெட்டிங்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு 7 மார்க். அது மாதிரி 2B பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலும் காரை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி அதுவும் வந்து ஒரு கேபிட்டல் பட்ஜெட்டிங் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். அதுக்கும் வந்து 7 மார்க்கு. ஸோ அப்போ வந்து கேபிட்டல் பட்ஜெட்டிங் மட்டுமே வந்து இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 2ல் டோட்டலாக 14 மார்க்ஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 3A பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது கூட ரிலேட்டட் தான். கேபிட்டல் பட்ஜெட்டிங்கோட ரிலேட்டடாக இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் இருக்கும் இல்லையா, மொதல் ஃபியூச்சர் ப்ளஸ்லேயே வந்து நமக்கு வரும் இல்லையா இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ், லீசிங் அந்த மாதிரி. ஸோ அதில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. எக்ஸ்பெக்டட் வேல்யூ கண்டுபிடிச்சு எந்த ப்ராஜெக்ட் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அப்புறமா மினிமேக்ஸ் ரெக்ரெட் ரூல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மினிமேக்ஸ் ரெக்ரெட் ரூல் அப்ளை பண்ணி எது வந்து ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு 7 மார்க். அடுத்து வந்து செக்யூரிட்டி அனாலிசிஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. வேல்யூ ஆஃப் த ஈக்விட்டி ஷேர் யூசிங் 3 ஸ்டெப் ப்ரொசீஜர். இதுக்கு வந்து 7 மார்க்ஸ். அதே மாதிரி பாண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிற கொஸ்டின் இதுவும் செக்யூரிட்டி அனாலிசிஸில் வரும். இதுக்கும் வந்து 7 மார்க்ஸ். அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ மியூச்சுவல் ஃபண்டோட NAV அது மாதிரி ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் இதெல்லாம் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 7 மார்க்கு. இதுவும் வந்து செக்யூரிட்டி அனாலிசிஸில் ஒரு பார்ட். இப்போ கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 4A அண்ட் 4B ரெண்டுமே வந்து செக்யூரிட்டி அனாலிசிஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 3Bயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செக்யூரிட்டி அனாலிசிஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்தது வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் கொஸ்டின் நம்பர் 5A பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 செக்யூரிட்டிஸ் கொடுத்து அதுக்கான பீட்டா, ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டு, செக்யூரிட்டி மார்க்கெட் லைன் இதெல்லாம் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு 7 மார்க்ஸ். இது வந்து போர்ட்ஃபோலியோ சாப்டரில். ஸோ செக்யூரிட்டி அனாலிசிஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி குரூப்பாக தான் இருக்கும். ஸோ எக்ஸாம் கொஸ்டின்ஸை நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறதுக்காக இது வந்து போர்ட்ஃபோலியோவில் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போர்ட்ஃபோலியோ பீட்டா, போர்ட்ஃபோலியோ வேரியன்ஸ், இந்த மாதிரி ரெசிடுவல் வேரியன்ஸ், போர்ட்ஃபோலியோ வேரியன்ஸை 2 மெத்தடில் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து டோட்டலாக 7 மார்க்ஸ். இதுவும் வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டில் வரும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 6A பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஃபியூச்சர்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின். அப்போ டெரிவேட்டிவ்ஸ் சாப்டர். ரிஸ்க்கை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸை ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி 4 சப்டிவிஷன்ஸில் அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து 7 மார்க். ஸோ அதுக்கான எக்ஸ்போனன்ஷியல் வேல்யூஸ் எல்லாமே அவங்க கொஸ்டின்லேயும் கொடுத்துருவாங்க. ஸோ யாருக்காவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் கொஸ்டின்லேயே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் கால்குலேட்டர் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து வேல்யூ ஆஃப் கால் ஆப்ஷன், வேல்யூ ஆஃப் புட் ஆப்ஷன், புட் கால் பேரிட்டி தியரம் இதை பற்றி கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து டெரிவேட்டிவ்ஸ் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு 7 மார்க்ஸ். ஸோ இப்போ டெரிவேட்டிவ்ஸ்லேருந்து ஒரு ஃபுல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 7 + 7 14 மார்க்ஸுக்கு. ஸோ அடுத்தது பாருங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். 7A பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கொஸ்டின். ஒரு அமௌண்ட் தேவை, எந்த ஆப்ஷனில் கடன் வாங்குறது, எந்த ஆப்ஷனில் எந்த கரன்சியில் கடன் வாங்கி எந்த கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு 7 மார்க்ஸ். ஸோ அதே மாதிரி அடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கொஸ்டின் தான். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு பேமெண்ட் வரணும். ஸோ அதில் வந்து எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட்ஸை யூஸ் பண்ணுறது பெட்டரா, ஃபியூச்சரை யூஸ் பண்ணுறது பெட்டரா, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வேறு என்ன பண்ணலாம், நோ ஹெட்ஜ் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு 7 மார்க். ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபுல்லாக இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. 7A அண்ட் 7B ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அதே மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் பேப்பர்ஸில் கடைசி கொஸ்டின் இருக்கு இல்லையா, கொஸ்டின் நம்பர் 8. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி தியரியாக இருக்கும். 3 பார்ட்டாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. 5+5+4 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி தியரி கொஸ்டின்ஸாக அவங்க கேட்டுப்பாங்க. ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ முதல்ல ஸ்டேபிள் காயின், ஸோ இந்த கிரிப்டோ கரன்சி அதெல்லாம் இருக்கும் அந்த சாப்டரில் ஸ்டேபிள் காயின் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும். அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வேர்ல்டு பேங்கோட மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ் ஏதாவது 5 சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனி 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதான் 5 மென்ஷன் பண்ணிங்கன்னா போதும், 5 மார்க்ஸ் கிடைக்கும்.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ராசஸ் ஆஃப் செக்யூரிட்டைசேஷன் எனி ஃபோர். இது வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும் இந்த சாப்டர் நமக்கு. லீசிங் டெசிஷன்ஸ்க்கு அடுத்தது செக்யூரிட்டைசேஷன் அப்படிங்கிற அந்த சாப்டர் இருக்கு இல்லையா? ஸோ அதுலேருந்து ஒரு தியரி கொஸ்டினே அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து 4 மார்க்ஸ். ஸோ இப்போ எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பார்ப்போம். கேபிட்டல் பட்ஜெட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ்லேருந்து மொத்தமாக 21 மார்க்ஸுக்கு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி செக்யூரிட்டி அனாலிசிஸில் 3 7 மார்க் கொஸ்டின், அதுவும் வந்து ஒரு 21 மார்க்ஸுக்கு. ஸோ அதே மாதிரி போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்லேருந்து 7+7 டோட்டலாக 14 மார்க்ஸுக்கு கேட்டிருந்தாங்க. டெரிவேட்டிவ்ஸ்லேருந்து 7+7 டோட்டலாக 14 மார்க்ஸ். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கும் 7+7 டோட்டலாக 14 மார்க்ஸு. தியரிக்கு ஒரு 14 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 98 மார்க்ஸ் ப்ளஸ் 30 MCQ டோட்டலாக 128 மார்க்ஸுக்கான கொஸ்டின் பேப்பர். இப்போ அதே மாதிரி June 24 எக்ஸாமுக்கு வரும் 30 மார்க்ஸ் MCQக்கு அடுத்தது செக்ஷன் பி. செக்ஷன் பியில் எப்பயும் போல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எப்பயுமே மோஸ்ட்லி கேபிட்டல் பட்ஜெட்டிங் கொஸ்டினாக தான் இருக்கும். ஸோ கேபிட்டல் பட்ஜெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மொத்தது 2A பார்த்தீங்கன்னா 7 மார்க்கு. ஸோ அடுத்து 2B பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லீஸ். கேபிட்டல் பட்ஜெட்டிங்கோட ரிலேட்டட் தானே. ஸோ கேபிட்டல் பட்ஜெட்டிங்கு அடுத்த சாப்டர் லீஸ் வரும். ஸோ லீஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு 7 மார்க்ஸ். மினிமம் லீஸ் ரெண்டல் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு 7 மார்க்ஸ். ஸோ அடுத்தது 3A பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன். பெஸ்ட் கேஸ் சினாரியோ அண்ட் ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ என்னன்னு சொல்லுங்கள், அதை பற்றி சஜஷன் சொல்லுங்கள் சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு 7 மார்க்ஸ். ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி டோட்டலாக 3 7 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து இந்த சாப்டர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கேபிட்டல் பட்ஜெட்டிங், லீஸ், அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ். ஸோ எல்லாம் சேர்ந்து மொத்தமாக 21 மார்க்ஸுக்கு வந்திருக்கு. ஸோ அடுத்தது செக்யூரிட்டி அனாலிசிஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டில் செக்யூரிட்டி அனாலிசிஸில் 3B இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் பேப்பரில் இதே மாதிரி தான் 3Bலேருந்து செக்யூரிட்டி அனாலிசிஸ் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ 3B ஒரு 7 மார்க்ஸு. 4A பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலும் இது வந்து டிபென்ச்சர் வேல்யூ அந்த மாதிரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டி அனாலிசிஸில். இதுக்கு ஒரு 7 மார்க்ஸு. அதே மாதிரி ஷார்ப் ரேஷியோ, ட்ரெய்னர் ரேஷியோ இதுக்கு ஒரு 7 மார்க்ஸ். ஸோ போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்லேருந்து இந்த கொஸ்டின் வந்து வந்திருக்கு. ஸோ அடுத்தது பாருங்கள், இது வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சென்சிட்டிவிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கோவேரியன்சஸ், டோட்டல் ரிஸ்க் ஆஃப் போர்ட்ஃபோலியோ, சிஸ்டமேட்டிக் ரிஸ்க், பீட்டா அதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு 7 மார்க்ஸ். ஸோ செக்யூரிட்டி அனாலிசிஸ்லேருந்து ஒரு 7+7, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு 7+7. ஸோ இது வந்து 5A. அடுத்தது 5Bக்கு பாருங்கள். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டு, இதுக்கு ஒரு 7 மார்க்ஸ். அடுத்ததும் பார்த்தீங்கன்னாலும் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் 6A பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுவும் வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு வந்து 7 மார்க். இந்த கொஸ்டினில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் அப்படின்னு சொல்லி இன்னொரு கொஸ்டினும் ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது தெரியுமோ நீங்கள் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இந்த 6Aல போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை டெரிவேட்டிவ்ஸ் எனக்கு பெட்டராக தெரியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இது வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது இந்த கொஸ்டினில். ஸோ இது வந்து ஃபியூச்சர் பேஸ் பண்ண கொஸ்டின், இது வந்து டெரிவேட்டிவ்ஸ். ஸோ ரெண்டுமே இந்த ஒரே கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அந்த ஒரே சப்டிவிஷன்லேயே ஆர் அப்படின்னு சொல்லி 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எது தெரியுமோ நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். 6B பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுவும் வந்து கால் ஆப்ஷன்ஸ், அதாவது டெரிவேட்டிவ்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு 7 மார்க்ஸ். ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 7A அண்ட் 7B மோஸ்ட்லி வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இது வந்து ஒரு 7 மார்க்ஸும். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் ஆர்டர் எந்த கரன்சியில் இன்வாய்ஸ் பண்ணுறது, அதே மாதிரி இம்போர்ட் ஆர்டருக்கு எந்த கரன்சியில் பேமெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம டிசிஷன் எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு 7 மார்க்ஸ். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் 7+7 டோட்டலாக 14. ஸோ அடுத்தது தியரி கொஸ்டின், டிஜிட்டல் ஃபைனான்ஸ் சர்வீசஸ், GDR, அதே மாதிரி செக்யூரிட்டைசேஷன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் 5+5+4 டோட்டலாக 14. இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேபிட்டல் பட்ஜெட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ்லேருந்து 2 கொஸ்டின் வந்தது. அதே மாதிரி லீஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்தது. டோட்டலாக 21 மார்க்ஸுக்கு இந்த சாப்டர்ஸ் மட்டுமே கவர் ஆகியிருந்தது. அடுத்தது செக்யூரிட்டி அனாலிசிஸ், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே கலந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 5 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. 7 மார்க் கொஸ்டின், டோட்டலாக 35 மார்க்ஸ். கடைசி கொஸ்டினில் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது கரெக்டாக, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அல்லது டெரிவேட்டிவ்ஸ், உங்களுக்கு எது தெரியுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ டெரிவேட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 கொஸ்டின் அதுக்கு டெடிகேட்டடாக கேட்டிருந்தாங்க. ஸோ இதை இன்க்ளூட் பண்ணாமல் சொல்கிறேன். இதை வந்து நம்ம ரெண்டையுமே இங்கே இன்க்ளூட் பண்ணியாச்சு அப்படிங்கிறதுனால 7+7 14. ஸோ அதே மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் 7+7 14 மார்க்ஸை கேட்டிருந்தாங்க. தியரி வந்து 5+5+4 டோட்டலாக 14 மார்க்ஸ். டோட்டலாக 98 மார்க்ஸ், 30 MCQ, டோட்டலாக 128 மார்க்ஸ். ஸோ SFM பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வந்து கேட்குறாங்க. இந்த பேட்டர்ன் வந்து மோஸ்ட்லி ஃபிக்ஸடாக தான் இருக்குது. ஸோ அதிகமான இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேபிட்டல் பட்ஜெட்டிங் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் அல்லது லீஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 20 மார்க்ஸுக்காவது இந்த மாதிரி சாப்டர்ஸ் வந்து கவர் ஆகிடும்.
அதே மாதிரி செக்யூரிட்டி அனாலிசிஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் இந்த எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 24 35 மார்க்ஸ் கவர் ஆகியிருக்கு. இதுக்கு ப்ரீவியஸ் எக்ஸாமில் எவ்வளோ கவர் ஆகியிருந்தது 34 மார்க்ஸுக்கு, சாரி 35 மார்க்ஸுக்கு. 21 + 14 35 மார்க்ஸ், கிட்டத்தட்ட 35 மார்க்ஸ் கிட்டத்தட்ட கவர் ஆகிடுது இந்த செக்யூரிட்டி அனாலிசிஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சாப்டர்ஸ். ஸோ ரொம்ப அதிகமாக கேட்குற சாப்டர்ஸ் இதெல்லாம். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா எப்பயுமே மோஸ்ட்லி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக தான் இருக்கும். ஸோ அது ஒரு கொஸ்டின் இருக்குது. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 6 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலும் டெரிவேட்டிவ்ஸாக இருக்குது மோஸ்ட்லி. ஸோ தேரி வந்து எங்கேருந்து வேணாலும் அவங்க கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் சாப்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து நீங்கள் தேரி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 14 மார்க்ஸ், டோட்டலாக 98 மார்க்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற பேப்பர் வந்து பேப்பர் 15 டைரக்ட் டேக்ஸ் லாஸ் அண்ட் இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன். ஸோ இது 100 மார்க்ஸ். அதே மாதிரி தான் 15 கொஸ்டின்ஸ் எம்சிக்யூ இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு, டோட்டலாக 30 மார்க் வந்து எம்சிக்யூ இருக்கும். மீதி இருக்கிற 70 மார்க்ஸுக்கு நம்ம வந்து சம்ஸ் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 70 மார்க்ஸ் அப்படிங்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும், 14 × 5. ஸோ 7 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, 5 செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ எம்சிக்யூஸ்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்ஷன் பிக்கு வந்துடுவோம். ஆன்சர் எனி 5 கொஸ்டின்ஸ் ஆஃப் த 7 கிவன். ஒரு கொஸ்டினுக்கும் 14 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மினிமம் ஆல்டர்னேட் டேக்ஸ் 115 JB செக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பேஸ் பண்ண கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நார்மலான ப்ரொவிஷன்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி புக் ப்ராஃபிட் 115 JBயில் மேட் கண்டுபிடிக்கிறதுக்கு புக் ப்ராஃபிட்டுக்கு என்னென்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி புக் ப்ராஃபிட்டையும் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் 115 JB அப்படின்னு நம்ம சேனலில் சர்ச் பண்ணி பாருங்கள். இதுக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து ஒரு பெரிய கொஸ்டின், 2 விதமாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா. ஒரே கொஸ்டின் தான், ஆனால் 2 ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நார்மல் ப்ரொவிஷன்ஸை யூஸ் பண்ணி, அதே மாதிரி அடுத்தது மேட் ப்ரொவிஷன்ஸ் படி 115 JB புக் ப்ராஃபிட்டையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 14 மார்க்ஸ். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் ரீசன்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்காங்க. எதை ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ரீசன்ஸோட நம்ம வந்து சொல்லணும். ஒரு கீழே வந்து ஒரு லைன் அடிஷனலாக நம்ம அதுக்கு ரீசன்ஸும் கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் அப்படிங்கிறதுனால அதுக்கு 14 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது 3வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். டாக்ஸ் பிளானிங், டாக்ஸ் மேனேஜ்மெண்ட், டாக்ஸ் எவேஷன். ஸோ கீழே கொடுத்துருக்கிற அந்த 7 கேஸ் இருக்குல்ல, அந்த 7 கேஸில் எது டாக்ஸ் பிளானிங், எது டாக்ஸ் மேனேஜ்மெண்ட், எது டாக்ஸ் எவேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லணும். ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு 7 மார்க்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது 3B பாருங்க. இது வந்து பிஸ்னஸ் ரீஸ்ட்ரக்சரிங், ஸ்லம் சேல் டீமெர்ஜர் ஆஃப் ஆட்டோமொபைல் டிவிஷன். ஸோ சம் அப்படின்னு சொல்கிறதோட ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஆப்ஷன்ஸில், அதாவது ஸ்லம் சேல் அல்லது டீமெர்ஜர், இது 2 பண்ணுறதுல எது பெட்டர் அப்படின்னு சொல்லி ப்ரோஸ் அண்ட் கான்ஸை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கேஸ் ஸ்டடிக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி பண்ணணும். இது ஒரு சம் மாதிரி நம்ம பண்ணுறது தேவையில்லை. இந்த கேஸை ரீட் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சரை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து பிஸ்னஸ் ரீஸ்ட்ரக்சரிங் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து 7 மார்க்ஸ். ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 4A பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து அமால்கமேஷன் பேஸ் பண்ண கொஸ்டின். அப்படின்னா பிஸ்னஸ் ரீஸ்ட்ரக்சரிங்குள்ளே வரும். 2 கம்பெனியோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கிற லாஸு, அதே மாதிரி அன்அப்சார்ப் டெப்ரிசியேஷன், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை எத்தனை வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும், அந்த மாதிரி இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அமெண்ட்மெண்ட் ஆனதுக்கப்புறமா அந்த இன்னொரு கம்பெனியோட இன்கம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அன்அப்சார்ப்டு ஐட்டம்ஸ் இருந்ததுன்னா எத்தனை வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து அந்த ப்ரொவிஷன்ஸை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு 7 மார்க்ஸ். பிஸ்னஸ் ரீஸ்ட்ரக்சரிங்கில் இன்னொரு கொஸ்டின் இருக்குது, இதுக்கு ஒரு 7 மார்க்ஸ். ஸோ அடுத்தது வந்து நான் ரெசிடென்ட் பேஸ் பண்ண கொஸ்டின். நான் ரெசிடென்ட்டோட இன்கம் அண்ட் டேக்ஸ் லயபிலிட்டி கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு 7 மார்க்ஸ் நான் ரெசிடென்ட். ஸோ அடுத்தது செக்ஷன் 263, 264 ரெக்டிஃபிகேஷன், ரிவிஷன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரிவிஷன் அண்ட் அப்பீல்ஸ். ஸோ 263, 264 யார் எப்போ அப்பீல் பண்ண முடியும், அதுக்கான பவர் வந்து யாருக்கு இருக்குது ஆர்டர் பாஸ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா. அதை பற்றின ஒரு கொஸ்டின் வந்து 7 மார்க்ஸுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ 5Bயில் வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், இன்ட்ரெஸ்ட் லயபிலிட்டி எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி 264C இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 7 மார்க்ஸ். ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டைரக்ட் டேக்ஸ் லாஸ் போர்ஷன் ஓவர். இதுக்கப்புறமா வரப்போகிறது இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன். ஸோ 6Aல ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டேரக்ட் தியரி கொஸ்டின் இருக்குது. பெர்மனன்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா என்னன்னு சொல்லி டிஃபைன் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கேஸ் கொடுத்து இது வந்து பெர்மனன்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி OECD அண்ட் UN மாடல் 2 பற்றியும் நீங்கள் பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 7 மார்க் ஒரு தியரி கொஸ்டின். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 6B டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட். ஸோ 2 கண்ட்ரியில் இன்கம் இருக்கக்கூடிய ஒரு அசசி இந்தியன் ரெசிடென்ட்டு. ஸோ 2 கண்ட்ரிலேருந்து என்னென்ன இன்கம்ஸ் அவங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 கண்ட்ரிஸோட டேக்ஸ் ரேட்டையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ DDA அக்ரிமெண்ட், அதாவது 2 கண்ட்ரிஸ்க்கு நடுவில் வந்து இந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி அந்த அசசியோட டேக்ஸ் லயபிலிட்டி அண்ட் டோட்டல் இன்கம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து டோட்டலாக 7 மார்க்.
ஸோ டிடிஏஏ சாப்டரில் ஒரு 7 மார்க். ஸோ அடுத்தது பாருங்கள், ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸ். ஸோ அதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். அதில் வந்து காஸ்ட் ப்ளஸ் மெத்தடை பேஸ் பண்ணி பர்டிகுலராக அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸிங் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 ரிலேட்டட் பர்டிகுலர் நடக்கிற ட்ரான்சாக்ஷனுக்கு கரெக்டான ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸ் கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு 7 மார்க்ஸ், ஏஎல்பிக்கு ஒரு 7 மார்க்ஸ். அடுத்தது சப்டிவிஷன் பியில் தின் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து அதே ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் சாப்டரில் ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸோட சேர்ந்து இதையும் வந்து கொடுத்துருப்பாங்க. தின் கேபிட்டலைசேஷன், சேஃப் ஹார்பர் ரூல்ஸ், அதே மாதிரி செகண்டரி அட்ஜஸ்ட்மெண்ட், இதெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு சாப்டராக இருக்கும். ஸோ அதில் வந்து தின் கேபிட்டலைசேஷனோட அப்ளிகபிலிட்டி, இந்த கேஸுக்கு தின் கேபிட்டலைசேஷன் ப்ரொவிஷன்ஸ் அப்ளை ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 7 மார்க்ஸ். ஸோ தின் கேபிட்டலைசேஷன்லேருந்து ஒரு 7 மார்க் கொஸ்டின். ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 8 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜென்ரல் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி கேட்குறாங்க. இந்த கேஸ் ஸ்டடியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் செக்ஷன் 143 சப்செக்ஷன் 1ல் இன்டிமேஷன் வந்ததுக்கு அப்புறமா ரிவிஷனுக்கு ஃபைல் பண்ண முடியுமா செக்ஷன் 264ல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு 7 மார்க் டைம் போல. ஸோ இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஷ்யூ இன்வால்வ்டு ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிள், என்ன ப்ரொவிஷன்ஸுக்கு வரும், கொஸ்டினில் சொல்லியிருக்கிற இஷ்யூவோட அனாலிசிஸ், அதுக்கப்புறமா கன்க்ளூஷன், உங்களோட ஆன்சர், இந்த மாதிரி 4 பிரித்து ப்ரெசென்ட் பண்ணோம்னா 7 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி இது. ஸோ அடுத்தது 8B பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன்லேருந்து, அதாவது 8A பார்த்தீங்கன்னா டைரக்ட் டாக்ஸ்லேருந்து ஒரு கேஸில், அதே மாதிரி 8B பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன்லேருந்து ஒரு கேஸ் ஸ்டடி. அட்வான்ஸ் ப்ரைஸிங் அக்ரிமெண்ட்டை பற்றினா ஒரு கேஸ் ஸ்டடி, இதுக்கு வந்து ஒரு 7 மார்க்ஸ். ஸோ கடைசியில் 8th கொஸ்டினில் டைரக்ட் டாக்ஸ்லேருந்து ஒன்று, இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன்லேருந்து ஒன்று. ஸோ 2 கேஸ் ஸ்டடி வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். முதல்ல வந்து ஒரு 14 மார்க்ஸுக்கு 115 JB மேட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இது ஒரு பெரிய கொஸ்டின். எப்போவுமே கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பிக் கொஸ்டினாக தான் கேட்பாங்க. ஸோ இது வந்து ஒரு 14 மார்க் கொஸ்டின். ஸோ அடுத்தது வந்து ஒரு 7 கேஸ் கொடுத்து இது என்னன்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு 7 மார்க்ஸு. அடுத்தது பிஸ்னஸ் ரீஸ்ட்ரக்சரிங்கில் டோட்டலாக 14 மார்க்ஸுக்கு கேட்டாங்க. அடுத்தது நான் ரெசிடென்ட்டை பற்றின ஒரு கால்குலேஷன் சம் வந்து அது ஒரு 7 மார்க்ஸு. அப்புறமா 263, 264 ரிவிஷன் பேஸ் பண்ண ஒரு கேஸ் ஸ்டடி கேட்டாங்க, அது ஒரு 7 மார்க்ஸ். அப்புறமா இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் 234Cயில் கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அது வந்து ஒரு 7 மார்க்கு. அதே மாதிரி 8th கொஸ்டினில் முதல் சப்டிவிஷன் 8A வந்து 7 மார்க்ஸ். டோட்டலாக 63 மார்க்ஸுக்கு வந்து டைரக்ட் டாக்ஸ் லாஸ்லேருந்தே கேட்டிருக்காங்க. மிச்சம் இருக்கிற 35 மார்க்ஸ் ப்ளஸ் 35 போட்டிங்கன்னா 98 வரும். மிச்சம் இருக்கிற 35 மார்க்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷனில் என்ன கேட்டிருந்தாங்க, தியரி வந்து ஒரு 7 மார்க்ஸ், பெர்மனன்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்னன்னு கேட்டிருந்தாங்க. 2 மாடலில் இருக்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட், அதுக்கு ஒரு 7 மார்க்ஸ். ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸிங் காஸ்ட் ப்ளஸ் மெத்தடில் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்கில் ஒரு 7 மார்க்ஸ். ஸோ அதே ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்கில் தின் கேபிட்டலைசேஷன் இன்னொரு 7 மார்க்ஸுக்கு. அதே மாதிரி 8Bயில் 2வது கேஸ் ஸ்டடி ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸிங். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 7 மார்க்ஸ். டோட்டலாக 35, டோட்டலாக செக்ஷன் B ஃபுல்லாக 98 மார்க்ஸ். ஸோ டிடிஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரிவிஷன், அந்த ரெக்டிஃபிகேஷன், அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, 263, 264 அந்த அப்பீல்ஸ் ஆஃப்டர் ரிவிஷன் யாருக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி சாப்டர்ஸில் அந்த மாதிரி டாபிக்ஸ்லேருந்து அடிக்கடி நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி 115 JB மேட்டு, அப்புறமா அந்த டாக்ஸ் பிளானிங், மேனேஜ்மெண்ட், எவேஷன், ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லேருந்து அடிக்கடி கேட்பாங்க. அப்புறமா PGBP அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ ஒரு எக்ஸாம் விட்டு ஒரு எக்ஸாம் அல்லது மோஸ்ட்லி நிறைய எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி கேட்டேன் நான் பார்த்துருக்கேன். 2016 சிலபஸ்லேயும் சரி, 22 சிலபஸ்லையுமே கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் நம்ம பார்க்க போகிறதுலையுமே கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம புக்கில் PGBP இருக்காது பர்டிகுலராக, ஆனால் வந்து இன்டர்னில் நம்ம படித்ததை வச்சு அந்த கான்செப்ட்ஸ் அப்ளை பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி டிடியில் இந்த சாப்டர்ஸ்லேருந்து அதிகமாக வெயிட்டேஜ் கொடுத்து கேட்குறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸிங், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் சாப்டர்லேருந்து அடிக்கடி வந்து அவங்க கேட்குறாங்க. அதே மாதிரி டிடிஏ பேஸ் பண்ண ஒரு சம்மும் கண்டிப்பாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ்லையும் இந்த மாதிரி ஒரு டிடிஏ பேஸ் பண்ண சம்ஸும் இருக்கும். ஸோ மெயினாக நீங்கள் அந்த ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸிங் இருக்கு இல்லையா, ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்கில் அதில் இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு தடவை பார்த்துக்கிறது பெட்டர். இப்போ நெக்ஸ்ட் ஜூன் கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம். ஜூன் 2024. ஸோ இங்கே எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஸ்டின் நம்பர் 2ல் PGBP கேட்டிருக்காங்க. PGBP அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டோட்டலாக ஒரு 14 மார்க் பெரிய கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி PGBP அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளோட CMA ஃபைனல் புக்கில் இருக்காது, பட் வந்து இன்டர் புக்கில் இருக்கும். ஸோ இன்டர்மீடியட்டில் நம்ம படித்ததை வச்சோ அப்படி இல்லை அவங்க மறந்துட்டா கூட இன்டர்மீடியட் புக்கை வந்து நெட்லேருந்து கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த அசஸ்மெண்ட் இயருக்கு 24 to 25 அசஸ்மெண்ட் இயருக்கு அப்ளை ஆகக்கூடிய புக்கை எடுத்து நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இந்த PGBP அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கேபிட்டல் கெயின்ஸும் மோஸ்ட்லி நமக்கு அடிக்கடி கேட்பாங்க. அதே மாதிரி ரிடக்ஷன்ஸும் சரி, PGBP கேபிட்டல் கெயின்ஸ் ரிடக்ஷன்ஸ்
இதுலேருந்து நிறைய எக்ஸாம்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இது வரைக்கும். ஸோ அதனால் இந்த கான்செப்ட்லாம் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பிஜிபிபி கொஸ்டினுக்கு ஒரு 14 மார்க்ஸ். ஸோ அடுத்து கொஸ்டின் 3A வருவோம். ஸோ டேக்ஸ் பிளானிங் பேஸ் பண்ண கொஸ்டின் மாதிரி இது. ஸோ 115 பிஎஸ்சி அப்புறமா ரெகுலர் ப்ரொவிஷன்ஸ். ஆக்சுவலாக ஓல்டு ரெஜைமை தான் வந்து இங்கே ரெகுலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் டிஃபால்ட் ரெஜைம் வந்து இப்போ 115 பிஎஸ்சின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ 115 பிஎஸ்சி அப்புறமா ஓல்டு ஸ்கீம் தான் இங்கே ரெகுலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ஸ்கீம்ஸ் படி நீங்கள் வந்து அவங்களோட இன்கம் கண்டுபிடிங்க, டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிச்சி எது பெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு 7 மார்க்ஸ். ஸோ அதே மாதிரி இதுவும் டேக்ஸ் பிளானிங் அந்த சாப்டர் பேஸ் பண்ண கொஸ்டின் தான். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேபிட்டல் எப்படி ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு கொஸ்டின். 100 lakhs தேவை. ஸோ அந்த 3 ஆப்ஷனில் எதை செலக்ட் பண்ணால் பெட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல போகிறோம். டேக்ஸ் பெனிஃபிட்டை கன்சிடர் பண்ணி நான் இன்ட்ரெஸ்ட் நம்ம ப்ராஃபிட்லேருந்து மைனஸ் பண்ணிக்க முடியும், அதுலேருந்து நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எந்த ஆப்ஷன் பெட்டர் அப்படின்னு சொல்லி 3க்கு தனித்தனியாக கால்குலேட் பண்ணி எது பெட்டர்னு சொல்லி அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லணும். இதுக்கு வந்து 7 மார்க்ஸ். ஸோ அடுத்து 4A பாருங்கள். பிஸ்னஸ் ரீஸ்ட்ரக்சரிங் சாப்டரில் ஒரு 7 மார்க் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 4B பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலும் 4B வந்து நான் ரெசிடென்ட் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். இது வந்து ஒரு 7 மார்க். நான் ரெசிடென்ட் கொஸ்டின் ஒரு 7 மார்க். ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 5A பாருங்கள். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 143 இன்டிமேஷன் டிமாண்ட் நோட்டீஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா 143ல். ஸோ அது அப்புறம் 263, 264 ரிவிஷன் அண்ட் அப்பீல்ஸு, அதே மாதிரி இந்த ரெக்டிஃபிகேஷன் ஆர்டர்ஸ். இந்த சாப்டர் எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் கான்செப்சுவலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா அடிக்கடி வந்து இந்த சாப்டர்ஸ்லேருந்து அவங்க கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 7 மார்க்ஸுக்கு 143 சப்செக்ஷன் 3, 263, 254. அடுத்தது 5B பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐசிடிஎஸ் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து இது வரைக்கும் கேட்டதில் வச்சு பார்க்கும்போது ஐசிடிஎஸ்ஸை மோஸ்ட்லி தியரி கொஸ்டினாக தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பர்டிகுலராக ஐசிடிஎஸ்ஸை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 7 மார்க்ஸ். ஐசிடிஎஸ் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் நம்ம அதை வச்சு சால்வ் பண்ண முடியும் கரெக்டாக. அதோட ப்ரொவிஷன்ஸ் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் நம்ம கொஸ்டினையும் சால்வ் பண்ணிட முடியும். ஸோ ஐசிடிஎஸ் பேஸ் பண்ண கொஸ்டின் வந்து ஒரு 7 மார்க்ஸை கேட்டிருக்காங்க. ஸோ 5 வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி டேரக்ட் டேக்ஸ் லாஸ். அடுத்து வரப்போகிறது இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன். இன்டர்நேஷனல் டாக்ஸேஷனில் முதல் கொஸ்டின் எப்பயுமே எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. தியரி கொஸ்டினாக கேட்குறாங்க. பைலேட்ரல் ரிலீஃப் இன் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் டிடிஐஏ பேஸ் பண்ண ஒரு தியரி 7 மார்க்ஸ். ஸோ அடுத்தது டிடிஐஏ பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம், அதுவும் வந்து ஒரு 7 மார்க்ஸ். ஸோ இந்தியாவில் இருக்கிற இன்கம், கண்ட்ரி வைடில் இருக்கிற இன்கம் ரெண்டையும் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி டிடிஐ அக்ரிமெண்ட் இல்லை, நீங்கள் வந்து டோட்டல் இன்கம் உங்களுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிங்க, ரிலீஃப் எல்லாம் போக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 6B டிடிஐ ஒரு 7 மார்க்ஸ். ஸோ அடுத்தது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங், ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு 7 மார்க். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் how much of interest paid to is eligible for reduction. அது ரிலேட்டட் பார்ட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற அந்த கான்செப்ட் தான் என்னது தின் கேபிட்டலைசேஷன். அதை எவ்வளவு டிடக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ தின் கேபிட்டலைசேஷன்லேருந்து ஒரு 7 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. இதுவுமே ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங் சாப்டருக்குள்ளே இருக்குது. ஸோ அடுத்தது 8A அண்ட் 8B பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸு. 8A பார்த்தீங்கன்னா டிடியில் இருக்கும், 8B வந்து ஐடியில் இருக்கும். ஸோ ஒரு 7 மார்க்ஸு, இதுக்கு ஒரு 7 மார்க்ஸ். ஸோ அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பிஜிபிபி அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய எக்ஸாம்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கொஸ்டினாக கேட்டுருவாங்க, ஒரு 14 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி அது 2வது கொஸ்டினில் இருக்கும். ஸோ கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது இந்த பிஜிபிபி அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கொஸ்டினாக. ஸோ அடுத்தது டேக்ஸ் பிளானிங்கில் 7+7 மொத்தமாக 14 மார்க்ஸு. பிஸ்னஸ் ரீஸ்ட்ரக்சரிங்கில் ஒரு 7 மார்க்கு. ஸோ அதே மாதிரி நான் ரெசிடென்ட் கொஸ்டின் ஒன்று இருந்தது, அது ஒரு 7 மார்க்ஸு. இந்த செக்ஷன்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் இருந்தது இல்லையா, ரிவிஷன், ரெக்டிஃபிகேஷன், அதெல்லாம் அப்பீல்ஸு, இன்டிமேஷன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 7 மார்க்ஸ் கேட்டிருந்தாங்க. ஐசிடிஎஸ் சம் ஒரு 7 மார்க்ஸு. 8A கேஸ் ஸ்டடி வந்து ஒரு 7 மார்க்ஸ். டோட்டலாக 63 மார்க்ஸு டிடி. ஸோ ப்ரீவியஸ் பேப்பர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 63 + 35 தான் இருந்தது. அதே மாதிரி தான் இங்கே வந்து கேட்குறாங்க. இன்டர்நேஷனல் டாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் டிடிஏ தியரி, டிடிஏ சம், டோட்டலாக டிடிஏ மட்டுமே 14 மார்க்ஸு கேட்டிருந்தாங்க. டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட். அடுத்தது ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைசிங் ஒரு 7 மார்க்ஸு. அதே மாதிரி தின் கேபிட்டலைசேஷன் ஒரு 7 மார்க்ஸு. அப்புறமா 8B வந்து கேஸ் ஸ்டடி ஒரு 7 மார்க்ஸ். டோட்டலாக 35. ஸோ 63 + 35 = 98. ஸோ டிடியில் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. நம்ம வந்து இங்கே நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஸ்டின் நம்பர் 2ல் அடிக்கடி வந்து இந்த பிஜிபிபி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை கேட்குறாங்க. ஸோ அதனால் பிஜிபிபி ப்ரொவிஷன்ஸை நீங்கள் வந்து பார்த்தாகணும். ஸோ நம்ம புக்கில் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து சிஏ புக்கையோ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளோட இன்டர்ன் புக்கையோ எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம்.
ஸோ அதே மாதிரி டிடிக்கு எந்த விதமான சம்ஸ் பார்க்கறதா இருந்தாலும் அசஸ்மெண்ட் இயர் கரெக்டான சம்ஸான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. 24 to 25 அசஸ்மெண்ட் இயர் இருக்கிற சம்ஸாக நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லியும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஓல்டு அசஸ்மெண்ட் இயரோட சம்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் ரேட்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஆன்சரை வந்து நீங்கள் ராங்காக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அசஸ்மெண்ட் இயர் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அசஸ்மெண்ட் இயர் கரெக்டாக இருந்தாலுமே ஜூனுக்கும் டிசம்பருக்கும் சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சில டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பார்க்குறீங்களான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பேப்பர் 16 கடைசி பேப்பர் வந்து SCM ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட். இதுலேயே வந்து 30 மார்க் MCQ, 15 கொஸ்டின்ஸ், டோட்டலாக ஒவ்வொன்றுக்கு 2 மார்க்கு, டோட்டலாக 30. ஸோ அடுத்து செக்ஷன் பிக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே அதே மாதிரி 14 மார்க் கொஸ்டின்ஸ் 7 கொடுத்துருவாங்க. 5 செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ டெசிஷன் மேக்கிங் ரிலேட்டடான சம்ஸ் வந்து நிறையா கேட்பாங்க இந்த SCMல. ஸோ அதாவது எது ரெலவெண்ட் காஸ்ட்டு, எது இரலவெண்ட் காஸ்ட்டு, ஸோ இந்த ப்ராஜெக்டை அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி டெசிஷன் எடுக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின். இது வந்து ஒரு 14 மார்க்ஸ். பட் ரெண்டாவது கொஸ்டினே பார்த்தீங்கன்னா 14 மார்க்கு பெரிய கொஸ்டின். ஸோ அடுத்தது 3A பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலும் 2 ஆல்டர்னேட்டிவ் கொடுத்து எது பெட்டர்னு சொல்லுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கம்பெனியில் 2 டிவிஷன் இருக்குது, டிவிஷன் A, டிவிஷன் B அப்படின்னு சொல்லி. இப்போ ஒருத்தருக்கு ரா மெட்டீரியல் தேவை அப்படின்னு சொன்னால் இன்னொரு டிவிஷன்லேருந்து வாங்குறதா, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டில் அவுட் சைட் செல்லர்கிட்டேருந்து வாங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு 2 டிஃப்ரெண்ட் சினாரியோ. அதில் எது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 7 மார்க். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டார்கெட் காஸ்டிங். இது வந்து டெசிஷன் மேக்கிங்கில் காஸ்ட் பெர் யூனிட் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க, டார்கெட் காஸ்ட். அதே மாதிரி அவங்க வேறு ஒரு வால்யூம் கொடுத்துருப்பாங்க, வேறு ஒரு லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி, இத்தனை யூனிட்ஸ் அல்லது இத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் கெப்பாசிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டார்கெட் காஸ்ட்டை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஐட்டம்ஸையும் டிஃப்ரெண்ட்டாக பிரேக்கப் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டார்கெட் ப்ராஃபிட்டும் இந்த டார்கெட் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு 7 மார்க். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த டெசிஷன் மேக்கிங் ரிலேட்டடாகவே மொத்தமாக 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, 2 and 3. அடுத்தது 4க்கு வரும். 4 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ABC காஸ்டிங், ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங். காஸ்ட் டிரைவர்ஸ் கண்டுபிடிச்சு அந்த ஓவர் ஹெட்ஸை நம்ம வந்து அப்போர்ஷன் பண்ணணும், பிரிக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு 7 மார்க்கு. அடுத்தது ஒரு தியரி, வேல்யூ அனாலிசிஸில் இருக்கிற ஃபேஸஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனி 5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 7 மார்க். 7 + 7 14. ஸோ அடுத்தது 5th கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். 5th கொஸ்டின் மோஸ்ட்லி வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்காக இருக்கும். ஸோ மெட்டீரியல் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, அதே மாதிரி லேபர் டீட்டெயில்ஸும் இருக்குது, ஓவர் ஹெட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் பேஸ் பண்ணி அனலைஸ் த வேரியன்சஸ் அப்படின்னு சொல்லி பொதுவாக கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லா வேரியன்சஸையும் நம்ம வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆக்சுவல் ப்ராஃபிட்டையும் ஸ்டாண்டர்ட் ப்ராஃபிட்டையும் ரீகன்சைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு சொல்லி ரீகன்சைல் பண்ணி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து மொத்தமாக 7 + 7 மொத்தமாக 14 மார்க்ஸ் நான் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், மெட்டீரியல், லேபர், ஓவர் ஹெட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சேல்ஸ் வேரியன்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி. இது வந்து 5th கொஸ்டின், ஒரு பெரிய கொஸ்டினாக ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் கேட்டாங்க. அடுத்தது 6th பாருங்கள். ஸோ 6லேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் ஃபார் டெசிஷன் மேக்கிங், அதாவது OMSM இன்டரில் நீங்கள் படிச்சிருப்பீங்களா, அந்த சாப்டர்ஸ்லாம் வரும்ல. ஸோ அது வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் 6லேருந்து. ஸோ முதல்ல வந்து அசைன்மெண்ட் பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு 7 மார்க் அசைன்மெண்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மான்டே கார்லோ சிமுலேஷன். ஸோ சிமுலேஷனுக்கு ஒரு 7 மார்க்கு. அந்த ரேண்டம் நம்பர்ஸை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து ஒரு 7 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. டோட்டலாக 7 + 7 14 6th கொஸ்டினுக்கு. ஸோ அடுத்து 7A பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெர்ட் டயக்ராம். ஸோ நெட்வொர்க் டயக்ராம் நம்ம போடுவோம் இல்லையா, ஆக்டிவிட்டி டியூரேஷன்ஸை வச்சு. ஸோ அதுக்கு வந்து ஒரு 7 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பெர்ட்டுக்கு ஒரு 7 மார்க்கு. அதே மாதிரி லேர்னிங் கர்வுக்கு ஒரு 7 மார்க். ஸோ அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 8A வந்து மோஸ்ட்லி 8A எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டிமாண்ட் ஃபங்க்ஷன் வரும் இல்லையா, டிஃபரன்சியேஷன் அந்த மாதிரி, அது பேஸ் பண்ண ப்ராப்ளமாக இருக்கும் மோஸ்ட்லி. அடுத்து 8B பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டினாக இருக்கும். அதாவது மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர், இந்த மாதிரி ரெக்ரேஷன் அனாலிசிஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து 8Bயில் வந்து மோஸ்ட்லி கேட்பாங்க. ஸோ அது வந்து ஒரு 7 மார்க்ஸ். ஸோ 7 + 7 டோட்டலாக 8th கொஸ்டினும் 14 மார்க்ஸ். ஸோ இதை அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டெசிஷன் மேக்கிங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 ஃபுல் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, 28 மார்க்ஸ். அதே மாதிரி ABC காஸ்டிங் ஒரு 7 மார்க்கு, வேல்யூ அனாலிசிஸ் ஒரு 7 மார்க். அதாவது வேல்யூ அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து தியரி. ஸோ அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் வந்து ஒரு பெரிய 14 மார்க் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு 14 மார்க்ஸு. அசைன்மெண்ட் சிமுலேஷன் 7 பெர்ட் லேர்னிங் கர்வ் ஒரு 7 அதே மாதிரி 8th கொஸ்டின் வந்து டிமாண்ட் ஃபங்க்ஷனும் லீஸ்ட் ஸ்கொயர்ஸும். ஸோ இது வந்து ஒரு 14, டோட்டலாக 19 மார்க்ஸ். ஸோ
ஸோ டெசிஷன் மேக்கிங் வந்து அதிகமாக வெயிட்டேஜ் வந்து அவங்க எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே கொடுப்பாங்க. ஏன்னா எஸ்ஐஎம்ல பேசிக்காகவே நம்ம டெசிஷன் மேக்கிங் ரிலேட்டடாக தான் எல்லா கொஸ்டின்ஸுமே இருக்கும். ஸோ மார்ஜினல் காஸ்டிங் அல்லது ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங் இந்த மாதிரி பேசிக்காக நம்ம இன்டர்மீடியட்லேருந்து படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங்லேயே கொஞ்சம் அட்வான்ஸ்டான சம்ஸாக வந்து கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஏபிசி காஸ்டிங்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டு. நிறைய எக்ஸாம்ஸ் வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் கண்டிப்பாக வரும் எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே ஒரு கொஸ்டின். அதே மாதிரி மோஸ்ட்லி சிமுலேஷன் வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகும். ஸோ சிமுலேஷன் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஈஸியானது தான். ஸோ இந்த டிமாண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ் ரெக்ரேஷன் அனாலிசிஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதையும் வந்து நம்ம பார்த்தாகணும். ஏன்னா டிசம்பர் அண்ட் ஜூன் ரெண்டுலேயுமே இந்த 2 கொஸ்டின்ஸ் இந்த 2 சாப்டர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகியிருக்கு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எதுக்கு வந்து அதிகமாக வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கை இக்னோரே பண்ணக்கூடாது, ஏன்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வருது. ஸோ ஏதாவது ட்ரையாவது பண்ணுற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் இந்த கான்செப்ட் தெரிஞ்சு வச்சிருக்கிறது பெட்டர். ஸோ அடுத்தது ஜூன் 24 கொஸ்டின் பார்ப்போம். ஸோ எடுத்தோன்னு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி டெசிஷன் மேக்கிங்காக தான் கேட்பாங்க. இது வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங் கொஸ்டின் வந்து ஒரு முதல் கொஸ்டின் வந்து ஒரு 14 மார்க்ஸ், 2 ஃபுல்லாக ஒரு பெரிய கொஸ்டினாக 14 மார்க்ஸ். ஸோ அடுத்தது வந்து டிவிஷன்ஸ், 2 டிவிஷன்ஸ் இருக்குது ஒரே கம்பெனியில். ஸோ அவங்களோட ப்ராஃபிட்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணுற மாதிரி எந்த இது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க, எந்த ஸ்ட்ராட்டஜி பெட்டர் அப்படிங்கிற மாதிரி. அதை ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு செல் பண்ணுற மாதிரி இருக்கும்போது அதுக்கான ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸை நீங்கள் மினிமம் எவ்வளோ செட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் பேசிக்காக சொல்ல போனால். ஸோ அதுக்கு வந்து ஒரு 7 மார்க் கொஸ்டின் இது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ப்ரீவியஸ்லையும் கேட்டிருந்தாங்க, இதுலையும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் டெசிஷன் மேக்கிங்கில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து வந்து லைஃப் சைக்கிள் காஸ்டிங், 6 இயர் லைஃப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டலாக லைஃப் சைக்கிளில் ஆகக்கூடிய காசை வந்து நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு டிஸ்கவுண்ட் ஃபேக்டர்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. ஒருவேளை நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கான டேபிள்ஸே அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ எதுக்கு வந்து காஸ்ட் கம்மியாகுது அப்படிங்கிற மாதிரி லைஃப் சைக்கிள் காஸ்டிங்கை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சு டெசிஷன் நம்ம சொல்லணும். ஸோ இதுக்கு ஒரு 7 மார்க். ஸோ 2 and 3 பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங்லேருந்து அவங்க கேட்குறாங்க. ஸோ அடுத்து வந்து த்ரூபுட் அக்கௌண்டிங், டோட்டலி வேரியபிள் இன்புட்ஸை மட்டும் நம்ம மைனஸ் பண்ண முடியாது, மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த கான்செப்டில் த்ரூபுட் அக்கௌண்டிங் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் வந்து 7 மார்க்ஸ். ஸோ அதே மாதிரி 4Bல அந்த கொஸ்டின் பேப்பரில் இருந்த மாதிரியே இன்னொரு தியரி கேட்டிருக்காங்க, லீன் அக்கௌண்டிங், பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் லீன் அக்கௌண்டிங். அடுத்தது 5th வந்து ஆல்ரெடி முன்னாடி பார்த்த மாதிரி 5th கொஸ்டின் வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்காக இருக்கும். ஸோ முதல்ல வந்து லேபர் வேரியன்சஸ் கேட்டிருக்காங்க 5Aல. ஸோ அடுத்து 5B பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓவர் ஹெட் வேரியன்சஸ். ஸோ டோட்டலாக 7 + 7 14 மார்க்ஸ் கொஸ்டின் நம்பர் 5க்கு. ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 6லேருந்து குவான்டிடேட்டிவ் டெசிஷன் மேக்கிங் டெக்னிக்ஸ், OMSMல நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு LPP சம், லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். ஸோ LPP வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 7 மார்க்ஸை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சிமுலேஷன், ரேண்டம் நம்பர்ஸை யூஸ் பண்ணி நம்ம மாண்டே கார்லோ சிமுலேஷன் பண்ணுவோம்ல. சிமுலேஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 2 எக்ஸாம்ஸ்லையுமே அவங்க ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க 7 மார்க்ஸுக்கு. ஸோ இது வந்து சிமுலேஷன். 6B வந்து சிமுலேஷன். அடுத்து கொஸ்டின் 7 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு பெரிய கொஸ்டின். ஏன்னா 7A 7B அப்படின்னு பிரிக்கல. பெர்ட் டயக்ராம், ப்ராஜெக்ட் நெட்வொர்க் டயக்ராம் போட சொல்லியிருக்காங்க, அதுக்கான பாஸ் கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் டியூரேஷன், வேரியன்சஸ், அப்புறமா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், அதுக்கப்புறமா ப்ராபபிலிட்டி, இத்தனை வீக்ஸ்க்குள்ளே அல்லது இத்தனை நாளைக்குள்ளே ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி, அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் மீட்டிங் த டியூ டேட், முடிக்க முடியாததுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக தான் இருக்குது. ஆனால் நம்ம ஒர்க்கிங்ஸ் ஆக்சுவலாக பண்ணும்போது இந்த டயக்ராம் போடுறது அதெல்லாம் நம்ம கரெக்டாக போடணும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் கீழே இருக்கிற அந்த 4 சப்டிவிஷனுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 14 மார்க்குக்கு பெரிய கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, கொஸ்டின் நம்பர் 7. ஸோ அடுத்து வந்து 8Aல ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி டிமாண்ட் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 8Aல இதுக்கு முந்தின பேப்பர்லேயே அதே மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. இதுலேயும் வந்து ஒரு 7 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது 8Bல ரெக்ரேஷன், மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ், இதுக்கு வந்து ஒரு 7 மார்க். ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னாலுமே பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. டெசிஷன் மேக்கிங்கில் எப்பயும் போல் ஒரு 2 ஃபுல் கொஸ்டின் கேட்டாங்க 28 மார்க்ஸுக்கு. அடுத்தது த்ரூபுட் அக்கௌண்டிங், அங்கே வந்து ஏபிசி காஸ்டிங் கேட்டிருந்தாங்க இல்லையா, அங்கே வந்து அதுக்கு பதிலாக த்ரூபுட் வந்து கேட்டிருக்காங்க ஒரு 7 மார்க்ஸுக்கு. அதே மாதிரி ஒரு தியரி 3வது கொஸ்டினில், அதாவது கொஸ்டின் நம்பர் 4ஓட சப்டிவிஷன் Bல வந்து மோஸ்ட்லி ஒரு தியரி கொஸ்டின் வருது. ஸோ லீன் அக்கௌண்டிங் தியரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கை பற்றினா ஒரு ஃபுல் கொஸ்டினுமே வந்துடும், 7 + 7 14. அடுத்தது லீனியர் ப்ரோக்ராமிங்கில் ஒரு 7 மார்க்ஸுக்கும் சிமுலேஷனில் ஒரு 7 மார்க்ஸுக்கும் கேட்டிருந்தாங்க. இதுக்கு முந்தினில் வந்து அசைன்மெண்ட் கேட்டிருந்தாங்க இல்லையா, ஸோ இங்கே வந்து லீனியர் ப்ரோக்ராமிங் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பெர்ட் டயக்ராம், அங்கே 7 மார்க்ஸுக்கு கேட்டிருந்தாங்க, இங்கே வந்து 14 மார்க்ஸுக்கு. 8A 8Bல சேஞ்சஸ் இல்லை, 7 + 7 டிமாண்ட் ஃபங்க்ஷனும் ரெக்ரெஷனும் வந்து 7 + 7 மொத்தமாக 14 மார்க்ஸுக்கு இருக்குது. டோட்டலாக 98 மார்க்ஸ். இந்த வீடியோ பார்த்ததில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எந்த கொஸ்டின்ஸை எந்தெந்த சாப்டர்லேருந்து இந்த லாஸ்ட் 2 எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி டிசம்பர் 23 அண்ட் ஜூன் 24.
ஸோ இதே மாதிரி அப்படியே தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி இந்த த்ரூபுட் அண்ட் ஏபிசி காஸ்டிங் மாதிரி கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சில சேஞ்சஸ் இருக்கலாம். பட் மோஸ்ட்லி இந்த மாதிரி கேட்குறாங்க. லாஸ்ட் 2 எக்ஸாம்ஸை பார்க்கும்போது மோஸ்ட்லி இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணல ஏதாவது அப்படின்னு சொன்னால், அதிகமாக இங்கே மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்கிற அந்த சாப்டர்ஸுக்கு இனிமேல் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இந்த மாதிரி டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதையும் நம்ம ஃபியூச்சரில் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணல அப்படின்னு சொன்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.